சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் மதிமுகவில் சில மாற்றங்களும் அக்கட்சி முன்வைக்கும் சில கோரிக்கைகளும் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாகியுள்ளது. இது கூட்டணி கணக்கில் மாற்றங்களுக்கு வித்திடுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இதனை பெருஞ்செய்தியாக பார்க்கலாம். தமிழகத்தின் முக்கிய கட்சிகளில் ஒன்றான மதிமுகவிற்குள் சூறாவளி மாற்றங்கள் நடப்பது போல் தெரிகிறது. கட்சியை தன்னுடைய மகன் துரை வைகோ கையில் எடுப்பதற்கு வசதியாக அடுத்த தலைமுறை மாற்றங்களுக்கு வைகோ காய் நகர்த்த தொடங்கிவிட்டார் என்கிறார்கள் விவரம் அறிந்தவர்கள். துரை வைகோ கட்சியை கையில் எடுக்க ஆரம்பித்ததுமே மதிமுகவின் பழைய சமன்பாடுகள் மாறின. கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோவின் போர்ப்படை தள கர்த்தர் போல் விளங்கிய மல்லை சத்யாவுக்கும் துரை வைகோவிற்கும் இடையே தொடக்கம் முதலாகவே கருத்து வேறுபாடுகள் வெடித்தன. இது வெளியே தெரியாவிட்டாலும் கட்சிக்குள் இந்த பனிப்போர் பேசப்பட்டே வந்தது. அதேபோல திமுக கூட்டணியிலும் மதிமுகவின் இடம் குறித்து துரை வைகோவிற்கு மன திருப்தி இல்லை. இது மக்களவை தேர்தலின் போது வெளிப்படையாக வெடித்தது. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தின் போது தனது தந்தையின் நிலையை சொல்லி பொதுவெளியில் கண்ணீர் வடித்தார் துரை வைகோ. எங்க அப்பாவுக்கு தலைமுறை வந்துடக்கூடாது அரசியலுக்கு வந்தார். இந்த எம்பி சென்ற முறை சட்டமன்ற தேர்தலில் அப்போ சாத்தூர் தொகுதியில் கேட்கும் போது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி வைகோ மகன் கேட்கிறார், அவருக்காண்டி கேட்கிறார், உடனே அந்த தொகுதியை மாற்றி கொடுங்கன்னு சொல்லி கோல்பட்டியை சாத்தூர் கொடுத்தாங்க. இதன் பின் மிக சமீபத்தில் மல்லை சத்யா துரை வைகோ இடையேயான மோதல் வெளிப்படையாகவே பொதுவெளியில் வெடித்தது. அப்போது இருவரையும் சமரசம் செய்து பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் வைகோ. இரண்டு கைகளையும் இணைத்து வைப்பவன் வைகோ. ஆனால் நீரு பூத்த நெருப்பாக இருந்த முரண்பாடு சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் பொதுவெளிக்கு வந்தது. இந்த முறை வைகோவே மல்லை சத்யாவுக்கு துரோகி பட்டம் சுமத்தினார். இயக்கத்திற்கு ஏற்கனவே துரோகம் இழைத்துவிட்டு இந்த இயக்கத்தை எப்படியாவது பாழ்படுத்தாமல் நினைத்து வெளியேறிய சிலரோடு நெருக்கமான தொடர்பு வைத்துக் கொண்டு 2 நாட்களுக்கு ஒரு முறை அவர்களிடம் அலைபேசியிலே அளவலாகுவது, கட்சியை விட்டு அவரை வெளியேற்றும் நடவடிக்கைகள் தொடங்கிவிட்டன. இந்த வெடிப்பின் போது மதிமுகவை சிலர் அழிக்க நினைக்கிறார்கள் என்றும் மதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் சேருவோருடன் மல்லை சத்யா தொடர்பில் இருந்தார் என்றும் வைகோ பேசியதை ஆழ்ந்த அர்த்தத்துடன் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். உயிரை கொடுத்த கட்சியை 31 வருஷமா காப்பாற்றி வந்திருக்க நம்மை குறிவைத்து தாக்குகிறார்கள். தான் திமுகவை குறிப்பிடவில்லை என்று வைகோ கூறினாலும் திமுக கூட்டணியில் நீடிப்போம் என துரை வைகோ கூறினாலும் அங்கே உறவில் ஏதோ புகை சூழ்ந்திருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். 1 மாதத்திற்கு முன்பு திமுக கூட்டணியிலிருந்து ஒரு கட்சி தங்களுடன் பேசிக் கொண்டிருப்பதாக புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் பாஜக தலைவர்களில் ஒருவரும் மத்திய இணையமைச்சருமான எல் முருகன் கூறியதை மதிமுகவில் நடக்கும் மாற்றங்களுடன் இணைத்து பார்க்க வேண்டும் என்றும் அவர்கள் சொல்கிறார்கள். தேர்ந்த அரசியல்வாதியா அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த இல்ல, குழப்பம் இல்ல, வர்றதுக்கு ரெடியா இருக்காரு, ஒருத்தர் ரெடியா இருக்காரு. நாங்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அது யார் என்பதை நான் இப்ப சொல்ல போறதில்லை. இத்தகைய சூழலில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் மதிமுகவிற்கு 12 தொகுதிகள் கேட்போம் என கூறியிருக்கிறார் துரை வைகோ. சென்ற தேர்தலில் மதிமுக, விசிக, 2 கம்யூனிஸ்டுகள் என 4 கட்சிகளும் தலா 6 தொகுதிகள் என மொத்தம் 24 தொகுதிகளை பெற்றன. இப்போது மதிமுக முன்வைக்கும் கோரிக்கை இந்த எண்ணிக்கையை 48ஆக உயர்த்துவதோடு காங்கிரஸ் உள்ளிட்ட ஏனைய கூட்டணி கட்சிகள் கேட்கும் எண்ணிக்கையையும் உயர்த்த வழிவகுக்கும். அது திமுக தனித்து ஆட்சி அமைப்பதற்கு தேவைப்படும் இடங்களில் போட்டியிடும் வாய்ப்பை சீர்குலைக்கும். ஆகையால் இதை திமுக எரிச்சலோடே அணுகும். இவற்றையெல்லாம் அறிந்தே மதிமுக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறது. ஆனால் இது மதிமுக வேறொரு ஆட்டத்திற்கு தயாராகிறது என்பதை உணர்த்துகிறது என்கிறார்கள் அரசியல் விமர்சகர்கள். என்னவாகும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.